அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2 யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி. அதில் யூனிட் 4.3 சாப்டரை பார்க்க போகிறோம். ஸோ 4.3 என்னென்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தமிழில் அளக்கும் கருவிகள். ஸோ எது அளக்கும் கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கியூட்டில் மின்சாரம் போகுது, ஸோ மின்னோட்டம் போகுதுன்னா அந்த மின்னோட்டம் போதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான டிவைஸ், அதை பற்றி படிக்கலாம். அந்த கருவி தான். ஸோ அந்த கருவியை பற்றி படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் வந்து எந்த டேரக்ஷனில், இந்த டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் போதா இல்லை அந்த டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் போதா அப்படின்ற திசையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டிவைஸை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி இப்போ படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மின்னோட்டத்தால் ஏற்படக்கூடிய காந்த விளைவின் அடிப்படையில் அந்த மின் அளக்கும் கருவிகள் வந்து செயல்படுது. ஓகேங்களா? ஸோ மின்னோட்டம் ஏற்படும் போது அங்கே ஏற்படுகிற காந்த விளைவின் அடிப்படையில் மின் அளக்கும் கருவிகள் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஓகேங்களா? So force on a current carrying conductor placed in a uniform magnetic field. ஸோ ஒரு கரண்ட், அதாவது மின்னோட்டம் தாங்க கடத்தி வைக்கிறோம், அது ஒன்றின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து நம்ம எப்படி உணரலாம்? ஸோ சீரான காந்தப்புலத்தில் மின்னோட்டம் தாங்க கடத்தி வந்து செங்குத்தாக வைக்கிறோம். ஸோ வைக்கும்போது அங்கே ஒரு விசை வந்து உணர்றோம். அந்த விசை வந்து எதற்கு நேர்த்தல் இருக்குது, அந்த விசை என்ன பண்ணுது, அதை பற்றி படிக்கலாம். ஸோ அது அந்த ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ கவனிங்க, இது வந்து சீரான காந்தப்புலம். இதில் வந்து செங்குத்தாக மின்னோட்டம் தாங்க கடத்தி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ சீரான காந்தப்புலத்தில் செங்குத்தாக மின்னோட்டம் தாங்க கடத்தி வச்சுருக்கோம். ஸோ இந்த கடத்தி இந்த இடத்துல வந்து கோணம் வந்து டீட்டா. இந்த கோணம் வந்து டீட்டான்னு சொல்கிறோம். இது வந்து எல் நீளம், ஐ என்ற கரண்ட் இது மேலே இதன் வழியாக போகுது. ஓகேங்களா? ஸோ அது அந்த பி வலிமையுள்ள சீரான காந்தப்புலத்தில் எல் நீள கடத்தி ஒன்று வைக்கப்படும் பொழுது கடத்தின் வழியே ஐ மின்னோட்டம் செல்லும் போது இரண்டும் காந்தப்புலத்திற்கும் சீரான காந்தப்புலத்தின் இடையில் விளையும் செயலெதிர் செயல் காரணமாக கடத்தி ஒரு விசையினை உணர்கிறது. ஸோ அந்த விசை வந்து எதற்கு நேர்த்தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபோர்ஸ் அண்ட் த கண்டக்டர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி எதுக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தப்புலத்தின் காந்த தூண்டல் அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்குது. செகண்ட் வந்து த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் ஐ. ஸோ மின்னோட்ட வலிமை ஐக்கு நேர்த்தகவல் இருக்குது. அடுத்து தேர்டு த லென்த் எல் ஆஃப் த கண்டக்டர். ஸோ அந்த கடத்தியோடைய நீளத்துக்கு நேர்த்தகவல் இருக்குது. அடுத்து ஃபோர்த்து சைன் டீட்டா. ஸோ சைன் டீட்டா அப்படின்னு என்னன்னா, சீரான காந்தப்புல திசையுடன் கடத்தி அமைக்கும் கோணம். ஸோ இதுதான் சீரான காந்தப்புலம், இதில் கடத்தின்னு வச்சுக்கோ. இது அமைக்கக்கூடிய அந்த கோணம் தான் என்ன சொல்கிறோம், டீட்டா. இதுதான் சைன் டீட்டா சொல்கிறோம். ஸோ அந்த டீட்டாவும் வந்து எப்படி இருக்குது, நேர்த்தகவல் இருக்குது. அதுதான் சைன் டீட்டா சொல்கிறோம். ஸோ அது ஃபார்முலா எழுதும்போது எஃப்ன்றது ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐ, கரண்ட்டுக்கு வந்து நேர்த்தகவல் இருக்குது. எல் வந்து கடத்தியின் நீளம் எல், பி வந்து காந்தப்புலம், அந்த வந்து காந்த தூண்டல் சொல்கிறோம்ல, அந்த காந்தப்புலத்தின் காந்த தூண்டல் வந்து பின்னு சொல்கிறோம். சைன் டீட்டான்றது சீரான காந்தப்புலத்துக்கும் அந்த கடத்தில் வர காந்தப்புலத்துக்கும் இடையே உள்ள கோணம், அதை சைன் டீட்டா சொல்கிறோம். ஸோ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐஎல்பி சைன் டீட்டா. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இந்த விசை வந்து நேர்த்தகவல் இருக்குது. இப்போ வந்து இஃப் த கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் அட் த ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ வந்து கடத்தி வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இஃப் த கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் அட் த ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ சீரான காந்தப்புலத்துக்கு கடத்தி செங்குத்தாக இருக்கும்போது அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும். டீட்டா வந்து 90 டிகிரி. அப்போ சைன் 90 டிகிரி மதிப்பு வந்து 1. அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் எஃப் ஐஎல்பி சைன் டீட்டா இருக்கு இல்லையா? ஸோ சைனோட மதிப்பு என்ன சொன்னேன், சைன் 90 டிகிரி. ஸோ சைன் 90 டிகிரியோட மதிப்பு 1. அப்போ சைன் 90 டிகிரி 1ன்றது இங்கே 1 இருக்குது அர்த்தம், எழுத தேவையில்ல. அப்போ எஃப் ஈக்குவல் டு ஐஎல்பின்னு எழுதலாமா? ஸோ அதாங்க சொல்கிறேன். ஸோ டீட்டா வந்து 90 டிகிரினா சைன் 90 டிகிரி மதிப்பு வந்து வேல்யூ வந்து 1. அப்போ எஃப் பிஐஎல் சைன் 90 டிகிரி இங்கே போட்டால் இதோட வேல்யூ 1. அப்போ எஃப் ஈக்குவல் டு பிஐஎல், இங்கே 1 இருக்குது அர்த்தம். ஸோ இது வந்து அந்த செயல்படக்கூடிய விசை வந்து எஃப் ஈக்குவல் டு பிஐஎல். இப்போ வந்து அந்த கடத்தி வந்து இஃப் த கண்டக்டர் இஸ் பிளேஸ்டு பேரல் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ வந்து கடத்தி காந்தப்புலத்துக்கு இணையாக இருக்குது. ஸோ இணையாக இருக்கும்போது டீட்டாவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 0. டீட்டாவோட மதிப்பு 0. அப்போ சைன் 0 டிகிரியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ அங்கே ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைன் 0னா மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மொத்தமாகவே 0 ஆயிருமா? அப்போ இங்கே ஃபோர்ஸ் வந்து 0.
ஸோ கடத்தி வந்து செங்குத்தாக இருக்கும்போது அங்கே விசை வந்து F = BIL. அதே வந்து கடத்தி வந்து இணையாக இருக்கும்போது அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து 0. ஓகேவா? ஸோ அங்கே வந்து இணையாக இருக்கும்போது அங்கே விசை செயல்படாது, செங்குத்தாக இருக்கும்போது விசை செயல்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ கடத்தி நகரக்கூடிய திசையினை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃப்ளெமிங் இடைக்க விதி மூலம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ளெமிங்கின் இடைக்க விதி மூலமாக என்ன பண்ணலாம், கடத்தி மீது செயல்படக்கூடிய விசையை நம்ம உணர முடியும். ஸோ இப்போ ஃப்ளெமிங்கின் இடைக்க விதி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். The direction of force motion of a current carrying conductor in a magnetic field is given by Fleming left hand rule. So Fleming left hand rule வந்து கடத்தி மீது செயல்படக்கூடிய விசையை நம்ம கண்டுபிடிக்கலாம். So it states that if we hold the thumb, forefinger and the middle finger of the left hand perpendicular to each other such that the forefinger points in the direction of magnetic field, the middle finger points in the direction of current, then the thumb shows the direction of force of the conductor. அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இடது கையில் கட்டை விரல், சுட்டு விரல், நடுவிரல் இது என்ன பண்ணுறோம், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கிறோம். இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கிறோம். ஸோ செங்குத்தாக வைக்கும்போது இங்கே சுட்டு விரல் இருக்கியா, சுட்டு வந்து காந்தப்புலத்தின் திசையை காட்டும், அதே வந்து நடுவிரல் வந்து மின்னோட்ட திசையை காட்டும். அப்போது கட்டை விரல் என்னென்னா கடத்தி மீது செயல்படக்கூடிய அந்த விசையின் திசையை காட்டும். ஓகேங்களா? ஸோ ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கும்போது சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசை, அதேமாதிரி நடுவிரல் மின்னோட்ட திசை, அப்போ கட்டை விரல் வந்து கடத்தி மீது செயல்படக்கூடிய விசை வந்து உணரும். ஸோ இந்த விசை இதை வந்து ஃப்ளெமிங் என்றவர் கண்டுபிடிச்சார். அது லெஃப்ட் ஹேண்டில் வச்சு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கிறோம். அந்த 3 விரலை மட்டும், கட்டை விரல், சுட்டு விரல், நடுவிரல். அதில் கட்டை விரல் கடத்திங்கிற திசை, அதே மாதிரி சுட்டு விரல் வந்து காந்தப்புலத்தின் திசை, அதே மாதிரி நடுவிரல் வந்து மின்னோட்ட திசையை காட்டும். ஸோ இதான் வந்து ஃப்ளெமிங்குடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ அடுத்து ஒரு 5 மார்க் ஆர் 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. Torque on a rectangular coil carrying conductor placed in a uniform magnetic field. அப்படின்னா சீரான காந்தப்புலத்தில் ஒரு செவ்வக கம்பி சுருள் வைக்கிறோம், அதுமாரி ஒரு செயல்படக்கூடிய திருப்பு விசை அதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஏற்கனவே சொன்னேன், சீரான காந்தப்புலத்தில் செங்குத்தாக மின்னோட்டம் பாயம் கடத்தி வைக்கும்போது அங்கே ஒரு விசை உணரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து செவ்வக வடிவ கம்பி சுருள் வைக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் அந்த டார்க் ஆன் ஏ ரெக்டாங்குலர் காயில் கேரிங் கரண்ட் பிளேஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த படத்தை பாருங்கள், இந்த ஏரோ மார்க் இருந்து சீரான காந்தப்புலம், அதில் வந்து செவ்வக வடிவ கம்பி சுருள், தான் செவ்வக வடிவ கம்பி சுருளை வைக்கிறோம். ஸோ வைக்கும்போது அங்கே ஒரு திருப்பு விசை உணருது, அது எப்படின்றத பார்க்கலாம். The forces on side AB and DC are 0. ஸோ அது பார்க்க முன்னாடி இது அமைப்பலாம். L நீளமும், இதன் நீளம் வந்து L, அகலம் வந்து B, L நீளம் B அகலம், N சுற்றுக்கள். இந்த காயில் வந்து சுற்றுகள் நிறைய சுற்றுகள் இருந்தால் அது N நம்பர் ஆஃப் டர்ன் சொல்லலாம். ஸோ N சுற்றுகளும் கொண்ட ஒரு செவ்வடி கம்பி சுருள் B வலிமை இல்லை, இதுதான் B வலிமையில் சீரான காந்தப்புலத்தில் வச்சுருக்கோம். ஸோ கம்பி சுருள் வழியே மின்னோட்டம் பாயுது, கம்பி சுருள் வழியே மின்னோட்டம் பாயுது. ஸோ பாயும்போது இந்த கம்பி சுருள் ABC என்ற சுற்றினை மற்றும் கருதும். இந்த பக்கங்கள் AD BCயில் வந்து விசை உணரும், இந்த ABலையும் DCலையும் விசை உணராது. ஏன்னா இது சீரான காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்குது, அப்போ இங்கே விசை உணராது. அப்போ இங்கே விசை வந்து 0, ஏபிலையும் டிசிலையும் 0. அப்போது இங்கே ஏடிலையும் செங்குத்தாக இருக்கு இல்லையா, இதுக்கு இது செங்குத்தாக இருக்கு இல்லையா, அப்போ ஏடிலையும் பிசிலையும் விசை உணரும். ஸோ ஏற்கனவே பார்த்தோம், விசையுடைய ஃபார்முலா பார்த்தோம் BIL. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். த ஃபோர்ஸ் ஆன் சைட் AB அண்ட் DC are 0. AB DCயில் 0. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சைடு AD, அப்போ ஏடியில் ஒரு விசை உணர்வு சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன சொன்னேன், BIL. அதே வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சைடு BC. ஸோ பிசியில் ஒரு விசை உணரும், அது வந்து அதுவும் BIL. ஸோ இது வந்து பார்த்தா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். இது வந்து இந்த டேரக்ஷனில் இருக்கும், இது இந்த டேரக்ஷனில் இருக்கும். ஸோ அதான் கீழே போட்டுரும். இது இந்த டேரக்ஷனில் இந்த விசை உணரும், இந்த டேரக்ஷனில் விசை உணரும். ஸோ இந்த செவ்வாய் வடிவ கம்பி சுருளை இந்த சைடும் இழுக்கும் போது என்ன, இந்த சைடு வந்து இந்த பக்கம் இழுக்குது, இந்த பக்கம் இழுக்குது. அப்போ என்ன பண்ணோம், அது ஒரு திருப்புமா, ஸோ திரும்பும்போது ஒரு சுத்துமா, அப்போ அங்கே இரட்டை உருவாக்குமா. சரி, திஸ் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டேரக்ஷன், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. அது அந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது. ஸோ இழுக்கும்போது வந்து ஒரு இரட்டை உருவாக்கும், அதாவது கப்பல் சுற்றும். அப்போ சுற்றும் போது அந்த இரட்டையின் திருப்புத்திறன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ மூமெண்ட் ஆஃப் கப்பல், அதாவது இரட்டையின் திருப்புத்திறன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ்னால் இந்த 2 விசை இருக்கியா, 2 விசை சொன்னோம் இல்லையா, இந்த பக்கம் ஒரு விசை செலுத்தோம், அந்த பக்கம் விசை செலுத்தோம். அதில் ஒரு விசை எடுத்துக்கலாம். ஒரு விசை எடுத்துகிட்டு
இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை விட நம்ம பெருக்கிறோம். ஸோ இந்த பக்கம் ஒரு விசை இருக்குது, இந்த பக்கம் ஒரு விசை செயல்படுது, அதனுடைய பர்பண்டிகுலர், ஸோ பி இதுதான் வந்து. ஸோ இந்த ஒரு விசை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இந்த பர்பண்டிகுலர் எடுத்துக்கிறோம், அது பெருக்குனா நம்ம இரட்டையின் திருப்புத்திறன் கிடைக்கும். அதுதான் மூமெண்ட் ஆஃப் த கப்புள், ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஏற்கனவே சொன்னேன், பிஐஎல்ன்றது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து செங்குத்து உயரம்ன்றது பி, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே எல் இன்ட்டு பின்றது பார்த்தீங்கன்னா ஏரியான்னு சொல்கிறோம். ஏரியா எதோட, செவ்வகத்துடைய ஏரியா வந்து நீளம் இன்ட்டு அகலம். ஸோ எல் இன்ட்டு பிக்கு ஏன்னு எழுதலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் பிஐ இன்ட்டு எல் இன்ட்டு பி இருக்கா, ஸோ எல் இன்ட்டு பிக்கு நம்ம ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணால் பிஐஎன் கிடைக்கும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து கம்பி சுருள் நிறைய சுற்றுகள் இருக்குது அப்படின்னு வச்சோ, அப்படின்னு இருந்தால் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் n is the number of turns of the coil then Target on the rectangular coil. ஸோ அப்போ அந்த திருப்பு விசை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ கம்பிச்சுருள சுற்றுகள் எண்ணிக்கை வந்து n எண்ணில் கம்பிச்சுருள் மேல் செயல்பட்ட திருப்பு விசை வந்து அந்த ஃபார்முலாவில் n சேர்த்தா NBIA. ஸோ இதுதான் திருப்பு விசைக்கான ஃபார்முலா, n இன்ட்டு பி இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ. ஸோ இதுதான் வந்து சீரான காந்தப்புலத்தில் செவ்வக கம்பிச்சுருள் மீது செயல்பட்டுடைய திருப்பு விசைக்கான ஃபார்முலா. இதோட முடியுது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். இப்போ வந்து 7 or 8 மார்க் கொஷனில் கேட்பாங்க. மூவிங் காயில் கால்வனோமீட்டர் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ இது அமைப்பு மற்றும் செயல்படும் விதம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் கேட்பாங்க. மூவிங் காயில் கால்வனோமீட்டர், தமிழில் இயங்கு கம்பி சுருள் கால்வனோமீட்டர். ஸோ இந்த இயங்கு கம்பி சுருள் கால்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a moving coil calvanometer is a device to detect or measure electric current in a circuit. ஸோ சர்க்யூட்டில் கரண்ட் இருக்கா, அந்த கரண்ட்டுடைய ரொம்ப மிக குறுகிய அளவு, ரொம்ப சின்ன அளவு கரண்ட்டை கூட என்ன பண்ணலாம், இதெல்லாம் மெஷர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் அந்த கரண்ட் போகக்கூடிய திசையும் என்ன பண்ணலாம், இந்த இயங்கு கம்பி சுருள் கால்வனோமீட்டர், மூவிங் காயில் கால்வனோமீட்டரில் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் அமைப்பு. A rectangle coil of n turns is suspended between the poles of a horseshoe magnet by a phosphor branch wire. A small mirror M and a spring K is attached to the phosphor branch wire. A soft iron piece is placed inside the coil. The angle of deflection is measured by a lamp and scale arrangement. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the angle of deflection measured by a lamp and a scale arrangement. ஸோ இதுதான் அந்த படம். ஸோ என்எஸ்ன்றது மேக்னெட். இது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்னால் குதிரை லாட வடிவத்தில் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து கம்பி சுருள் வச்சுருக்கோம், உள்ளே வந்து தேனிரும்பு உலோகம் வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பியில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் கண்ணாடி வச்சுருக்கோம், கீழே வந்து சுருள்வில், ஸோ லோவர் சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கு நேராக இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீட்டர் ஸ்கேல் ப்ளஸ்ஸு லேம்ப், இங்கே ஒரு லைட் வச்சுருப்போம், ஓகேங்களா. ஸோ அமைப்பு பார்த்தீங்க, என் சுற்றுகள் கொண்ட செவ்வக வடிவ கம்பி சுருள். ஸோ என் சுற்று கொண்ட செவ்வக வடிவ கம்பி சுருள் குதிரைலாட வடிவ காந்த துருவல்களிடையே மெல்லிய பாஸ்பரஸ் வெண்கலையினால் கட்டி தொங்க விடப்பட்டுள்ளது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதான் அந்த கம்பி பேர் பாஸ்பரஸ் வெண்கல கம்பி. இந்த கம்பியில் என்ன பண்ணியிருக்கோம், செவ்வக வடிவ கம்பி சுருள் கட்டி தொங்க விட்டுருக்கோம். எதுக்கு இடையில், இந்த குதிரைலாட வடிவ சீரான காந்தப்புலத்தில் வச்சுருக்கோம், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கம்பி சுருள் நடுவில் தேனிரும்பு ஒன்று துண்டு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இது சென்டரில் வந்து தேனிரும்பு துண்டு வச்சுருக்கோம். பாஸ்பர வெண்கல இலையின் மேலே ஆடி, இது வந்து மிரர், அதே மாதிரி கீழே வந்து சுருள் வச்சுருக்கோம், ஓகேயா. ஸோ விலகல் கோணத்தை அளப்பதற்கு விளக்கு அளவுகள் அமைப்புள்ளது. ஸோ எவ்வளோ விலகுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கும் இங்கே அளவுகோல், ஸோ லேம்பும் இங்கே ஸ்கேல் இருக்குது, இதை வச்சு எவ்வளோ விலகி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய அமைப்பு. ஸோ இதுதான் அமைப்பாக சொல்லியிருக்காங்க. A rectangle coil and n turns is suspended between the poles of horseshoe magnet by a phosphorus. ஸோ பாஸ்பரஸ் வெண்கல வடிவனா செவ்வக வடிவ கம்பி சுருள் குதிரைலாட வடிவ காந்தத்தில் நடுவில் வச்சுருக்கோம். ஸோ ஸ்மால் மிரர் M and spring K is attached to the phosphorus branch wire. A soft iron piece is placed inside the coil. ஸோ ஸ்மால் மிரர் வந்து அந்த பாஸ்பரஸ் வெண்கல கம்பி மேலே கம்பி இருக்கியா, கம்பி மேலே வந்து மிரரும் கீழே ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். அந்த செவ்வக வடிவ கம்பி சுருளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா
சாஃப்ட் ஐரன் அதாவது தேனிரும்பு உலோகம் வச்சுருக்கோம். இந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் மெஷர்ட் பை லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த அந்த எவ்வளோ விலகுச்சு அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லேம்பும் ஒரு ஸ்கேலும் அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த அமைப்பு. இப்போ எப்படி செயல்பட விதம் அப்படி ஒர்க்கிங் பார்க்கலாம். when a current I flows through the coil, a deflection is produced. Deflection couple NBIA. இப்போ வந்து என்ன பண்ணோம், இப்போ கரண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்யூட் வழியாக என்ன பண்ணுறோம், கரண்ட் பாஸ் ஆகுது, ஐ என்ற கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ ஏற்கனவே ஐ என்ற கரண்ட் இந்த செவ்வாயுடைய கம்பி சுருள் சீரான காந்தப்புலம் இருக்கும்போது கரண்ட் போகும்போது இங்கே ஏற்படக்கூடிய காந்தப்புலமும் இந்த சீரான காந்தப்புலமும் ஏற்படுவது அங்கே திருப்பு விசை செயல்படும் சொன்னியா, அந்த திருப்பு விசை தான் வந்து பிஐஎல் சொன்னோம். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் என்பிஐஏன்னு சொன்னோம். ஸோ அது அங்கே ஏற்படுத்தக்கூடிய விசை தான் வந்து என்பிஐஏன்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. டிஃப்ளெக்ஷன் கப்புள் வந்து என்பிஐஏ. ஏற்கனவே போன இதில் பார்த்தோம்ல அந்த ஈக்குவேஷனில். The torsion fiber and spring produce a resorting couple in the opposite direction. இப்போ பாஸ்பர வெண்கலையும் சுருள்விலும் சேர்ந்து எதிர் திசையில் ஏற்படுத்தக்கூடிய மீட்சி விசை. மீட்சி விசை என்ன சொல்கிறோம்னா சி டீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெண்டு சைடு விசை செயல்படும் போது அந்த செவ்வாய் கப்சல் லைட்டாக திரும்பும், திருப்பி செயல்படுத்தி திரும்பும்போது ஸ்ப்ரிங் என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வரும். அதான் அந்த மீட்சி விசை சொல்கிறோம். திரும்பி மறுபடியும் பழைய இடத்துல அந்த மீட்சி சொல்கிறோம். அந்த மீட்சி விசை தான் ரீசோர்ட்டிங் கப்புள் சி டீட்டா அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து சீனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிகிரிக்கான விலகல். அதே வந்து டீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஸோ எவ்வளோ கோணம் திரும்புறது அப்படின்றது டீட்டாவோட வேல்யூ. ஸ்டார்ட் ஈக்குலிபிரியம் ரெண்டும் வந்து சமநிலையில் இருக்குது. இப்போ வந்து சீரான காந்தப்புலத்தை செவ்வாய் கம்பி செல்லும்போது அங்கே திருப்பி செயல்பட்டு அந்த கம்பி சொல் திரும்பும்போது அந்த சுருள்வில் மூலம் என்ன பண்ணலாம், திரும்ப பழையநிலை கொண்டு வரலாம். அப்போ இந்த திரும்புறதும் பழையநிலை கொண்டு வரது அந்த ரெண்டு வந்து சமமாக இருக்கும்போது ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் டிஃப்ளெக்ஷன் கப்புள் ஈக்குவல் டு ரீஸ்டோர்ட்டிங் கப்புள். ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்பிஏன்றது டிஃப்ளெக்ஷன் கப்புளுடைய ஃபார்முலா, சிடிட்டான்றது அந்த திரும்பக்கூடிய கோணத்துடைய ஃபார்முலா. ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ஐ தான் தேவை. ஸோ எங்கள் கமிஷன் வழியாக கரண்ட் எவ்வளோ போகுது அப்படின்றது ஐ தான் தேவை. என்னென்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பின்றது சீரான காந்தப்புலம், ஐன்றது கரண்ட், ஏன்றது ஏரியா. ஸோ சின்றது ஏற்கனவே சொன்னேன் அந்த திரும்பக்கூடிய கோணம், சி மீட்சி விசைன்னு சொல்கிறோம். டீட்டான்றது விலகல் கோணம். இப்போ நமக்கு ஐ தான் தேவை. இந்த சர்க்யூட்டில் ஐயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மொத்தம் அந்த டேஷன் கொண்டு வந்தால் ஐ மட்டும் இந்த பக்கம் வந்துட்டோம். ஆல்ரெடி அங்கே சி இருக்குது, சி பை என்பிஐஏ, இந்த டீட்டாவும் இந்த பக்கம் வந்துடும். அப்போது என்னது சி பை என்பிஏ, சி பை என்பிஐஏன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாறிலி, அது வந்து சிம்பிள் வந்து கேன்னு சொல்கிறோம். அப்போது ஐ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கே டீட்டா. ஸோ கேன்றது மாறி நான் எடுத்துட்டா என்ன கிடைக்கும், நம்ம ஃபார்முலா ஐ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டீட்டா கிடைக்கும். ஓகேங்களா. த கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஸோ கரண்ட் எவ்வளோ போதோ அந்த விலகலும் வந்து அதே வந்து நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ இதான் சொல்கிறாங்க, த கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். லாஸ்ட் ஃபார்முலா ஐ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டீட்டா. ஸோ மின்னோட்டம் வந்து விலகலுக்கு எப்படி இருக்கும், நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த 5 மார்க்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான 7 மார்க் ஆர் 8 மார்க் கொஸ்டினில் கேட்க வேண்டிய கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா. அடுத்து இதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the external magnetic field does not affect this moving coil galvanometer. அப்படின்னா நம்ம புற காந்தப்புலங்களால் பாதிக்கப்படுவதில்லை. இப்போ இந்த காந்தப்புலம் பக்கத்தில் இன்னொரு காந்தம் வச்சா ரீடிங் வந்து தப்பாக காட்டும் அப்படின்ற பயம் இல்லை. அதனால் வந்து இது அக்யூரேட்டாக காட்டும். ஸோ புற காந்தப்புலம் இது வந்து எஃபெக்ட் ஆகாது. இட் கேன் பி கன்வெர்ட் இன்டூ அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். இதை நம்ம என்னவாக மாற்றலாம், அம்மீட்டராக மாற்றலாம், வோல்ட்மீட்டராக மாற்றலாம். அடுத்து தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் அண்ட் அக்யூரேட். ஸோ இதனால் அளக்கக்கூடிய அளவுகள் எப்படி இருக்குன்னா மிக துல்லியமாக இருக்கும், ஸோ அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் இதனுடைய மெரிட், சிறப்பு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து திரும்ப கொஸ்டின் கேட்பாங்க, மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து புறகாந்த புலங்களால் இது பாதிக்கப்படாது. அதான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டஸ் நாட் எஃபெக்ட் திஸ் மூவிங் காயில் கால்வனோமீட்டர். இட் கேன் பி கன்வெர்ட் இன்டூ அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். ஸோ இதை அம்மீட்டராகவும் வோல்ட்மீட்டராகவும் மாற்றலாம். ஸோ அப்புறம் தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் அண்ட் அக்யூரேட். ஸோ இதன் அளவீடுகள் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பண்ணலாம். ஸோ கன்வெர்ஷன் ஆஃப் மூவிங் காயில் கால்வனோமீட்டர் இன்டூ அண்ட் அம்மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்வாமீட்டரை அம்மீட்டராகவும் வோல்ட்மீட்டராக மாற்றணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ எப்படி வந்து அம்மீட்டராக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அம்மீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் த, அம்மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் த கரண்ட். ஸோ அம்மீட்டர் வந்து மின்னோட்டத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி, இந்த டிவைஸ். ஸோ இதை வந்து எப்படி சர்க்யூட்லேருந்து எப்படி இணைப்பாங்க அப்படின்னு பார்த்தா தொடர் இணைப்பில் இணைப்பாங்க. ஸோ அதான் அந்த அண்ட் இட் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ் கனெக்ஷன் இந்த சர்க்யூட். ஸோ சர்க்யூட்டில் வந்து தொடர் இணைப்பில் இது இணைப்பாங்க. ஸோ அதுக்கான சர்க்யூட்
டயக்ராம் இது. எப்படி வந்து மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a galvanometer can be converted into an ammeter by connecting a low resistance in parallel to the galvanometer. This low resistance known as set resistance. ஸோ எப்படி நம்ம galvanometer அம்மீட்டராக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக குறைவான மின்தடையை அந்த galvanometerக்கு பக்க இணைப்பாக இணைப்பதன் மூலம் galvanometer நம்ம என்னவா மாற்றலாம்னா அம்மீட்டராக மாற்றலாம். ஸோ அந்த குறைவான மின்தடை தான் என்ன சொல்கிறோன்னா இடைத்தடை மின்தடை, அதாவது செட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேடா. ஸோ இந்த படத்தில் சொல்கிறேன். இதுதான் galvanometer. இந்த galvanometerக்கு இது பக்க இணைப்பு. ஸோ பக்க இணைப்பில் இதுதான் வந்து மின்தடை. ஸோ இது வந்து மிக குறைவான இந்த எஸ் ஸ்மால் வச்சுங்க, எஸ் மிக குறைவான மின்தடையை galvanometerக்கு பக்க இணைப்பாக இணைச்சிட்டா அது நம்ம என்னவா மாற்றலாம்னா அம்மீட்டராக மாற்றலாம். ஓகேல. ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். மிக குறைவான மின்தடையை galvanometerக்கு பக்க இணைப்பாக இணைப்பதன் மூலம் galvanometer அம்மீட்டராக மாற்றலாம். ஸோ ஜின்றது galvanometer மின்தடை சொல்லலாம், எஸ் என்றது இணைத்தடை மின்தடை. ஸோ அங்கே ஐன்றது கரண்ட் இதில் பாஸ் ஆகுது. ஸோ ஐஜின்றது galvanometerக்கு போகக்கூடிய கரண்ட் ஐஜின்னு சொல்கிறோம். ஸோ ஐ மைனஸ் ஐஜினா இங்கே வர கரண்ட்டு, இதில் வந்து ஐஜி இந்த galvanometer மின்தடையை கழிச்சுன்னா ஐ கிடைக்கும். ஸோ அந்த மின்தடை வந்து இதில் வந்து மின்னோட்டம் போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மின்னோட்டத்தை தான் அளக்க போகிறோம். ஸோ ஜி இஸ் galvanometer ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே சொன்னேன் ஜின்றது galvanometer மின்தடை அண்ட் எஸ் இஸ் த சர்ட் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து இணைத்தடை மின்தடை. தென் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ தொகுப்பயன் மின்தடையை காண்பிக்கிறோம். ஸோ தொகுப்பயன் மின்தடைக்கான ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு ஜிஎஸ் பை ஜி ப்ளஸ் எஸ். ஸோ ஜி என்ற மின்தடை எஸ் என்ற மின்தடை பெருக்கி மறுபடியும் என்ன பண்ணோம், அதே வந்து நம்ம கூட்டுறத வகுத்தா நம்மளுக்கு இணைத்தடை தொகுப்பயன் மின்தடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லெட் ஐஜி இஸ் த கரண்ட் த்ரோ galvanometer. ஏற்கனவே சொன்னேன் galvanometer வழியாக செய்யக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐஜின்னு சொல்கிறோம். அண்ட் ஐ இஸ் த மேக்ஸிமம் கரண்ட் டு பி மெஷர் இன் த அம்மீட்டர். ஸோ ஐ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் ஐ. இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த galvanometers ஈக்குவல் டு த வோல்டேஜ் அக்ராஸ் த செட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா galvanometer வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டமும் ஐஜியும் நம்ம அளக்க வேண்டிய பெருமதிப்பு மின்னோட்டம் ஐ என்றும் கொள்வோம். ஸோ galvanometerக்கு இடையே ஏற்படும் மின்னழுத்தம் இணைத்தடை மின்தடைக்கு இடையே ஏற்படும் மின்னழுத்தம் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஸோ அப்போ சமமாக இருக்கும்போது அது எப்படி ஃபார்முலாவை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஈக்குவல் டு ஐஆர்ன்றது தான் ஓம்ஸ் லாவுடைய ஃபார்முலா. ஸோ வின்றது மின்னழுத்தம். ஸோ ஐஜி இங்கே ஐன்றது இந்த ஐஜி galvanometer வழியாக செல்லும் மின்னோட்டம் மின்தடை, ஜின்றது galvanometer மின்தடை. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இணைத்தடை மின்தடையை விளையாடுற மின்னோட்டம் ஐ மைனஸ் ஐஜி, இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஸோ ரெண்டுத்தையும் சமப்படுத்தும் போது நமக்கு தேவை வந்து செட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டா ஆல்ரெடி அங்கே ஐஜி கேபிட்டல் ஜி இருக்குது, இன்ட்டு கேபிட்டல் ஜி இருக்குது, இங்கே ஐ மைனஸ் ஐஜி இருக்குது. ஸோ இந்த வந்து பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்து வகுத்தில் ஆயிரும். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி அங்கே ஐஜி கேபிட்டல் ஜி இருக்குது, அது எப்படி எழுதிக்கிறோம், இங்கே ஐ மைனஸ் ஐஜி வந்து மல்டிப்பிள் இருக்குது, இங்கே வந்து டிவைட் ஆயிரும். அப்போ டிவைட் பை ஐ மைனஸ் ஐஜி. ஸோ இதான் வந்து எஸ் வந்து இணைத்தடை மின்தடை கண்டுபிடிச்சலாம். ஸோ இணைத்தடை மின்தடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அம்மீட்டருடைய ரேஞ்சை மாற்றலாம், நெடுக்கத்தை மாற்றலாம். ஓகேவா. ஸோ த ரேஞ்ச் ஆஃப் அம்மீட்டர் கேன் பி சேஞ்ச்டு பை சேஞ்சிங் த எஸ் வேல்யூ. ஸோ எஸ் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை குறைச்சி நம்ம என்ன பண்ணலாம், அம்மீட்டருடைய நெடுக்கம் மீன்ஸ் அந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே அளக்கலாம், இந்த ரேஞ்ச் கம்மியாக ரேஞ்ச் அளக்கலாம், அதிக ரேஞ்ச் அளக்கலாம் அப்படின்றத எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த இணைத்தடை மின்தடை. ஸோ இணைத்தடை மின்தடைய அளவு நம்ம மாற்றினா அப்போ இந்த ரேஞ்சும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து galvanometer அம்மீட்டராக மாற்றுதல். அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் மூவிங் கால் galvanometer இன்டு வோல்ட்மீட்டர். இப்போது galvanometer அம்மீட்டராக மாற்றிட்டோம், அடுத்து galvanometer வோல்ட்மீட்டராக மாற்றுறோம். அது எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வோல்ட்மீட்டர்ஸ் வோல்ட்மீட்டரை ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வோல்ட்மீட்டர்ஸ் யூஸ் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் கனெக்டட் இன் ஏ பேரல் கனெக்ஷன் இந்த சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் மின்னழுத்த வேறுபாடை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வோல்ட்மீட்டர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த வோல்ட்மீட்டரை நம்ம எப்படி இணைக்கணும், சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பில் இணைக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ galvanometer எப்படி வோல்ட்மீட்டராக மாற்றலாம், அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம்னா, a galvanometer can be converted into voltmeter by connecting a very high resistance in series to the galvanometer. ஸோ மிக உயர்ந்த மின்தடையை galvanometerக்கு தொடர் இணைப்பில் இணைப்பதன் மூலம் நம்ம galvanometer வோல்ட்மீட்டராக பெறலாம். ஸோ இங்கே ஆறுன்றது மிக உயர்ந்த மின்தடை வச்சுங்க, இது galvanometer. ரெண்டும் எப்படி இருக்குன்னா தொடர் இணைப்பில் இருக்குது, இருக்கு இல்லையா. ஸோ தொடர் இணைப்பில் மிக உயர்ந்த மின்தடை இணைப்பதன் மூலம் நம்ம galvanometer என்னவா பெறலாம், வோல்ட்மீட்டராக பெறலாம்.
ஸோ இது வந்து ஐஜின்றது கால்வாமீட்டர் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம், வின்றது மின்னழுத்த வேறுபாடு. ஸோ இரு புள்ளிகள் இடையே மின்னழுத்த வேறுபாடை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தான் வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ கால்வாமீட்டர் எப்படி வோல்ட்மீட்டர் ஆகுதுன்னு சொன்னேன் ஏற்கனவே. மிக உயர்ந்த மின்தடையை கால்வாமீட்டர் தொடர் இணைப்பில் இணைப்பதன் மூலம் கால்வாமீட்டரை வோல்ட்மீட்டராக பெறலாம். G is the galvanometer resistance. ஸோ கால்வாமீட்டர் மின்தடை வந்து ஜின்னு சொல்கிறோம். அண்ட் H is the high resistance. அப்போ நான் ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் மிக உயர்ந்த மின்தடை இணைக்க சொல்கிறேன் இல்லையா, அது வந்து ஹெச்ன்னு சொல்கிறோம். அப்போ வந்து ரெண்டுமே இந்த தொகுப்பயன் மின்தடை அது எப்படி எழுதலாம்? தொகுப்பயன் மின்தடை RS = R1 + R2 ஃபார்முலா. ஸோ இங்கே R1ன்றது G, R2ன்றது H. ஸோ RS அதாவது R = G + H. லெட் IG is the current through galvanometer. இப்போ வந்து கால்வாமீட்டர் வழியாக செல்லக்கூடிய கரண்ட் வந்து ஐஜின்னு சொல்கிறோம். அண்ட் V is the maximum voltage to be measured in the circuit. இந்த வோல்ட்மீட்டர். ஸோ வோல்ட்மீட்டர் அளக்கக்கூடிய கரண்ட் வந்து மின்னழுத்தம் வந்து வின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதலாம்? தென் ஐஜி G + H V. ஏற்கனவே சொன்னேன் V = IR. இந்த ஓம்ஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா. ஐன்றது இங்கே ஐஜி, ஆர்ன்றது இணைந்த மின்தடை G + H. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு உயர் மின்தடை H கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஐஜின்றது பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் ஹெச் மட்டும் இந்த பக்கம், வி இந்த பக்கம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஐஜி இங்கே பெருக்கல் இருந்தால் இங்கே வந்து வகுத்தில் வரும். இங்கே G + H இருக்குது. ஸோ ஹெச் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த G வந்து ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் தான் மைனஸ் ஆயிரும். ஸோ H = V/IG - Gன்ற ஃபார்முலா கிடைக்கும். ஸோ ஹெச்சோட வேலையை நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ மிக உயர்ந்த மின்தடையை நம்ம கண்டுபிடிச்சா அந்த அளவை மாற்றினா வோல்ட்மீட்டரோட ரேஞ்சு என்ன பண்ணும்? மாறும். ஓகேங்களா? ஸோ அதான் த ரேஞ்ச் ஆஃப் வோல்ட்மீட்டர் கேன் பி சேஞ்ச்டு பை சேஞ்சிங் ஹெச் வேல்யூ. ஹெச் வேல்யூ நம்ம மாற்றும் போது நமக்கு தேவையான ரேஞ்சு தேவைப்படுதுன்னா ஹெச் வேல்யூவை நம்ம மாற்றி நம்ம வந்து வோல்ட்மீட்டருடைய ரேஞ்சை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் கால்வாமீட்டரை வோல்ட்மீட்டரை மாற்றக்கூடிய முறை. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த கிளாஸில் வேறு சாப்டரோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.